நிஷா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வரப்போற தாத்தாக்கு பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் gift ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ அம்மா, வாங்க. ஹாய். ஹாய் அம்மா, கொஞ்சம் இந்த பேக்ல வாங்கி வைங்களேன். ஹலோ, நான் பிரபாவோட அண்ணன். ஓ ஓகே. பிரபா வரலையா அம்மா? அவன் அவங்க அப்பாவோட பைக்ல வந்துட்டான். ஓகே. நீங்க முன்னாடி போங்கப்பா. ஹாய் தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ, உன்னோட டெசிஷன்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா இது உனக்கு ஷோரா ஓகே தானே? ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஓகே தான் கார்த்தி. ஆனால் அங்கே பாரேன், இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதத்தில் ஸ்பெஷல் தானே. இது என்ன புடவை எடுக்கிற மாதிரியா? இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. இதில் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் அடாப்ட் பண்ணுனா அதான் கஷ்டமாக இருக்கு. ஹாப்பி பர்த்டே. என்னதுமா இது? நல்லா இருக்கா தாத்தா உங்க பர்த்டே gift? நீங்க பழைய போலீஸ்காரன்னு சொன்னாங்க, அதனால தான் கண் செஞ்சேன். God bless you. Thank you, ma. செல்ல பாய். பாய். ஜாக்கிரதையாக இருந்துக்கோண்ணே. பாய்டா செல்லம். என்னடா? ஏய், நிஷாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. சரி, பாய். ஜனனி, நாங்க நிஷாவை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நிஷாவை அடாப்ட் பண்றதுல நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு. எனக்காக பண்ண மாட்டீங்களா என்ன? இல்லைங்க, அதில் நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு. உங்க நம்பர் கொடுங்களேன். என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நானே உங்களுக்கு டைரெக்டாக அனுப்புகிறேன். ஸ்டார்டிங் நம்பர் 91. இல்லைங்க, நீங்கள் கொடுத்த கார்டில் ஆர்ஃபனேஜோட லேண்ட்லைன் நம்பர் தான் இருந்தது, அதான். இல்லை பரவாயில்லைங்க, உங்கள் அண்ணி கிட்ட நம்பர் வாங்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் கிளம்புறேங்க. என்னங்க போகிறீங்க? சேச்சே, நான் எங்கேயும் போலையே. சொல்லுங்கள். இல்லை, இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, நிறைய காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி சர்வ் பண்ணீங்க. இன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டு போயிடுவீங்க, ஆனால் அடுத்த நாளும் குழந்தைங்க அதே காஸ்ட்லி ஃபுட்டு கேட்க மாட்டாங்களா? அதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுற செலவுக்கு குழந்தைங்களோட ரெகுலர் யூஸ்க்கு செலவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். சே, இது நமக்கு தோணாமல் போச்சு பார்த்தீங்களா? அதுக்கும் நான் எதை நான் பண்ணுறேன். உங்கள் நம்பர் எனக்கு கொடுங்களேன். 91. நான் தான் அவ ஃபோன் நம்பர் அப்பவே கொடுத்துட்டேன்ல, இன்னும் எதுக்கு அவ கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? போட்டு கொடுத்துட்டா. நான் வரேங்க. அது எப்படிங்க?
எங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்த குழந்தைய இப்போ வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. நிஷாவை எங்களால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏங்க 2 வருஷமா நிஷாவை நாங்கள் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். இந்த 6 மாசமா அவள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு குழந்தை அடாப்ஷனுக்கு கொடுக்கறது மட்டும் எங்கள் வேலை கிடையாது. அங்கே அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கிறதும் தான். உங்களோட இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. அதனால தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அவளை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படியே விட்டு அதெல்லாம் தானா பழகிடும். இந்த ஆட்டிடியூட் தாங்க பிரச்சனையே. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஊருக்காக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அடாப்ஷனுங்கிறது ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்குறது கிடையாதுங்க. உண்மையாக பாசம் காட்டினாலும் காட்டாட்டியும் உங்கள் பின்னாடியே வாலாட்டிட்டு வரத்துக்கு. குழந்தைங்க அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே யார் பாசம் காட்டுறா காட்டலன்னு. நிஷாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு. அவங்க சந்தோஷமாக இருப்பான்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ப்ளீஸ் இதில் ஒரு சைன் மட்டும் போட்டு கிளம்புங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. நிஷா எங்களுது. சைன்லாம் போட மாட்டோம். இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நிஷாவை எந்த ஃபேமிலியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்பலாம். ப்ளீஸுங்க ஏய், நிஷாவை. நீ வாடி. குழந்தைய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். Stone, paper, scissors. சொல்லு ஜனனி. அக்கா நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பற்றி எதுவும் சொல்லலை. நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி சரி அவள் வரா. நான் கிளம்பிட்டோம்க்கா. சரி பார்த்து வாங்க. Bye. நிஷா ஹாப்பியா? அம்மா அப்பா கிட்ட போகலாமா? ஓகே. டேய் எங்கடா இருக்க? நைட்டு வீட்டுக்கு கூட வரல. இந்த ரெஸ்டாரண்ட்ல. டேய் இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல? நிஷாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம். நீ இல்லாம எப்படிடா? நான் வராமல் இருப்பேன்னா என்ன? நிஷா அங்கே வரும்போது நான் அங்கே இருப்பேன். இனிமே டாப் போட்டெல்லாம் கூப்பிடக்கூடாது. சித்தப்பான்னு கூப்பிடணும். ஓகே சார், அசோக் நகர் செகண்ட் அவென்யூல இருந்து ஒரு பொண்ணை யாரோ 4 பேர் கிட்னாப் பண்ணிட்டாங்களா சார்? ஓவர். அந்த வேன் எங்கே போய் வடபழனி ஆர்காட் ரோட்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கன் எடுத்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. பீட் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துக்கு போங்க. ஓவர். கையை கட்டு. அந்த பொண்ணை காப்பாத்த போன போலீஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னண்ணே இவன் ஏன் அவசரம்? இது நம்ம வேலை இல்லடா, இதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. சொல்லுங்க. அப்போ நாம யாருக்கா? பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்க எல்லா பீட் போலீஸும் பிஸியாக இருக்காங்க. அவங்க போகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ண அந்த பொண்ணை நாசமாக்கிடுவாங்க. பிரபா, டேய் சொல்றது பிரபா, கேக்குறானா பாரு. கமிஷனரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நீ சஸ்பெண்ட்ல இருக்க. ஏதாவது ஒன்று தப்பாயிருச்சுன்னா உன் வேலையே போயிடும். வேலை தானே ஐரா போச்சு. அண்ணே கொஞ்சம் எடுத்து சொல்றேனே. பிரபா வா போகலாம். அண்ணா நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா உள்ள இறங்கிடுவோம். என்னடா இன்னும் போலீஸை காணோம்? பிரபா, இருக்க ஏரியாக்கு பக்கத்துல ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள தான் அவங்க போனானுங்க. தமுகுரா
ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் வானாராஜே, உன்னை பொண்ணை தூக்க தான் சொல்லிக்கிறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். எப்படி இருந்தாலும் கேஸ் வாங்க தான் போகிறோம், உள்ளே தான் போகிறோம். பொண்ணு வேற சூப்பராக இருக்கு. தப்பு இல்லை மணி. போங்க. அசோக் நகர்ல நம்ம போலீஸ் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இமீடியட்டா பேக்கப் சென்ட் பண்ணுங்க. ஆர்காட் ரோட்ல ஒருத்தன் கண்ணை காட்டி மேத்திட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க போலீஸ் போயிட்டு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. இப்போ போங்கடா உள்ள. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? வடபழனியில் இருக்கிற மெட்ராஸ் மால்ல இருந்து ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் போயிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. ஆர்காட் ரோட்ல ஒருத்தன் கன் எடுத்து பப்ளிக்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரே டிராபிக் ஜாம், எங்களால ஸ்பாட்டுக்கு போக முடியல. உடனே வேற ஏதாவது வீட்டை அனுப்பி வைங்க. ஓவர். அசோக் நகர்ல ஒரு பொண்ணை கடத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. ஸ்பாட்டுக்கு போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பீட் 48 ரிப்போர்ட்டிங். நாங்க ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிக்க வந்திருக்கோம். இமிடியேட்டா வேற ஏதாவது ஒரு பீட் அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓவர். சாரி மேடம், அந்த ஏரியால இருக்க எல்லா போலீஸ் வீட்டு வேற வேற கேஸ்ல பிஸியா இருக்காங்க. பட் பதட்டப்படாதீங்க மேடம், சீக்கிரமே போலீஸ் வந்துருவாங்க. வண்டியை சேஃபா வண்டியில ஏத்தியாச்சுனே. ஜானி, பிரபா 10-15 வாட்டி கால் பண்ணேன். எல்லா போலீஸும் பிஸியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு பிரபா. இல்லை பிரபா, சிசிடிவியில் எதுவுமே கிளியராக இல்லை. அதே டைமில் அந்த மால்லேருந்து 50-60 வெளில போயிருக்கு. அதில் எந்த வண்டியும் கிளியராக சொல்ல முடியாது. இப்போ தெளிவாக பிளான் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு என்னமோ நிஷாவை கடந்ததும் அந்த காலேஜ் பொண்ணை கடந்தது ஒரே டீம் நினைக்கிறேன். பிரபா, அது எப்படி 2 விஷயத்தை பண்ணது ஒரே டீம்னு சொல்கிற? மாலில் நிஷாவை கடத்தினப்போ ஜனனி போலீஸ்க்கு ஒரு 15 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் ஒரு போலீஸ் வரல. அதே டைமில் அந்த ஏரியாவில் இருந்த எல்லா போலீஸுமே வேறு வேறு க்ரைமில் பிஸியாக இருந்திருக்காங்க. பிஸியாக இருக்க வச்சிருக்கானுங்க. நாங்கள் ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிக்க வந்திருக்கோம். நான்
கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது எல்லாத்தையும் பண்ணது ஒரே டீம் தான். புரியலையே பிரபா, அவனுங்களே வாலண்டியாக ஏதாவது பண்ணி போலீஸ்ட்ட மாட்டிருப்பாங்கன்றியா? போலீஸ் கிட்ட மாற்றுறது அவனுக்கு பிளானே. இதை பாருங்க, மெக்சிகன் ட்ரக் கார்டல் ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் இது. ஒரு 100 கிலோ குக்கேனை கடத்தணும்னா அதே ரூட்டில் 100 கிலோ கஞ்சாவை கடத்துவானுங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் அவங்களே தான். போலீஸ் அந்த 100 கிலோ கஞ்சாவை பிடிக்கிற பிஸியில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அதே ரூட்டில் ஈஸியாக 100 கிலோ கொக்கேனை கடத்திடுவானுங்க. இதுக்கு அவனுங்க வச்சிருக்கிற பேர் பேரலல் கிரைம் ஆர் டீவியேஷன் கிரைம். நிஷாவை கடத்துறதுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் இவனுங்க ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நிஷாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க தான் சார் ஆர்ஃபனேஜுக்கு வந்து மிரட்டிட்டு போனாங்க. ஓகே, நிச்சயமாக கண்டுபிடிச்சாலும் நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க, சரியா? ஒரு 2-3 மாசமா எந்த ஏரியாவில் ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் எப்போ பிஸியாக இருந்திருக்க செக் பண்ணு. ஒரு நிமிஷம். பிரபா, போன மாதம் 24ஆம் தேதி சென்னை டு திருச்சி ஹைவேல இருக்க மறைமலை நகர், குடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் இந்த ஏரியாவில் இருக்க 4 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரே டைமில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் பிஸியாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஒரு போலீஸ் டீம் 50 கிலோ கொக்கைன் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி அடையார், திருவான்மியூர்லையும் அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த 2 ஈவெண்ட்லையும் ஏதாவது ஒரு விஷயம் காமனாக இருக்கும். ஒரு ஆளோ அல்லது ஒரு வண்டியோ ஏதாவது ஒன்று காமனாக இருக்கும். அது என்னன்னு பாரு. பிரபா, 0370 ஆடி கார் 2 ஈவெண்ட் நடந்த இடத்துல வந்திருக்கு. நிஷா காணாம போன மால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண. அதே கார் மெட்ராஸ் மாலுக்கு வந்திருக்குடா. அந்த வண்டி எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணு. பிரபா, அந்த ஆடி கார் ஈஸியாக டோல்கேட்டை கிராஸ் பண்ணிருக்குடா. அந்த கார் சிட்டி லிமிட் தாண்டி போயிடுச்சுடா. இப்போ அந்த காரை மானிட்டர் பண்ணுற கேமரா ஆக்சஸ் மட்டும் இல்லை. ஹை எண்ட் கார் தானே, அந்த காரோட ஜிபிஎஸ் ஹேக் பண்ணி அது எந்த ரூட்ல போகுதுன்னு பாரு. இல்லை பிரபா, அந்த கார் இன்டர்நேஷனல் கம்பெனியோடது. அதோட ஜிபிஎஸ் அவ்வளோ ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாதுடா. ரோட்ல தானே கேமரா இல்லை, அவன் கார்ல கேமரா இருக்கும்ல, அந்த காரோட ரிவர்ஸ் கேமராவை ஹேக் பண்ண முடியுமா பாரு. பிரபா, அந்த கார் தானே ஜெர்மன் மேக்கு, அது ரிவர்ஸ் கேமரா சைனீஸ் தான்டா. பிடிச்சலாம்டா அவனை. பிரபா, அந்த கார் கோலம் தாண்டி போயிட்டு இருக்குடா. என்னடா சத்தம்? நம்ம பசங்க தானே, தம்பி சொல்லி தான் செஞ்சுருக்காங்க போல. போன இடத்துல ஒருத்தன் பொண்ணு மேலே கையை வச்சு விட்டான். எல்லாருமே ரேப் கேஸை போட்டு விட்டாங்க. அதான் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட தர மாட்டாங்க, வேற எங்கேயும் இப்போ செலுத்தட்டல. இல்லைண்ணே, வந்த போலீஸ்காரங்கள வேற எவனோ ஒருத்தன் உள்ள இறங்கி செஞ்சுருக்கான். டேய், அவன் முகத்தை பார்த்தீங்களாடா? இல்லைண்ணே, அவன் மாஸ்க் போட்டு தான் எல்லாரையும் அடிச்சான். அவன் மூஞ்சை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராக இருந்தானா. டேய், அந்த கார் இப்போ போயிட்டு இருக்க ஏரியா ஏதோ குடோன் மாதிரி இருக்குடா. பிரபா, அவனுங்க கார் ஆஃப் பண்ணிட்டானுங்களா. கேமரா ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. கன்சைன்மெண்ட்ல ஒரு பொண்ணு மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது, அந்த பொண்ணையும் தூக்கிட்டேன். ஆல்ரெடி டீல் முடிஞ்ச குழந்தைப்பா, விட்டுருந்தா பெரிய அடி. நம்ம வைத்தியமாடா நீ? அதே நீ அந்த பொண்ணை விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எவனோ ஒருத்த வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு போயிருக்கான். இந்த நேரத்துல நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. அவன் புத்திசாலியா இருந்தா கண்டிப்பா இப்போ உன் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான்.
நீங்க எங்கடா இருக்கீங்க? அப்பா நம்ம குடம்ல தான். பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு உடனே அங்கிருந்து எஸ் ஆயிடுறான். அப்போ இந்த பொண்ணு அத்து போட்டு கிளம்புடா. ச்சே. டேய் இடத்த தடைமேலாம் பண்ணுங்கடா. எல்லாத்தையும் பெட்ரோலுக்கு கொடுத்துக்கடா. வண்டி எடுடா. பிரபா உனக்கு கார் ஆன் பண்ணாங்கடா. கேமரா ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஆனால் வண்டி எங்கே இருக்குன்னு தெரியலடா. பிரபா உன் பைக்கு பார்த்தேன்டா. நீ இப்போ காசு பண்ண பில்டிங்கில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. நேற்றிரவு ஈசிஆர் முட்டுக்காட்டில் இருக்கும் ஒரு பழைய குடலில் நடந்த தீ விபத்தில் 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது குறித்து போலீசார் டேய் நான் இன்னைக்கே வெயில்ல வரணும். அரேஞ்ச் பண்ணு. மைக்கேல் எப்படி இருக்க? உன் பழைய வீடு தானா? எப்படி புதுசா இல்ல? எல்லாம் நான் தானே ரெடி பண்ணேன். உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனா? லைஃப்ல எனக்கு உன்ன மாதிரி ஆனன்னு ரொம்ப ஆசைனா. உன்னை நேரில் பார்த்தோன்னே எனக்கு அப்படி இருக்குண்ணா. நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். நீ கம்ஃபர்டா? நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆதி மட்டும் தப்பிச்சிட்டா மைக்கேல். சிட்டி அவுட்டர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். நெத்தி புட்லிய சுட்டிருக்கான். வந்தவன் வெல் ட்ரெயின்ட். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிற அளவுக்கு ஆதி புத்திசாலி இல்லை பிரகாஷ். ஆதியை தப்பிக்க விட்டுட்டு அவன் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான். கண்டிப்பா அவன் இப்போ ஆதி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். நான் இப்போ உள்ள வந்துட்டேன். எல்லா பொசிஷன்ஸில் தானே இருக்கீங்க. அவன் கண்டிப்பாக இங்கே வருவான். நான் மூஞ்ச பார்க்கணும். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அவன் முகத்தை நான் பார்க்கணும். பிரபா, ஆதி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கான். சொன்னா கேளு. போலீஸ்ட்ட சொல்லிடலாம். ஏதோ தப்பா தெரியுது பார்த்து. நம்மளும் போலீஸ் தானே.
பார்த்துக்கலாம். பிரபா அண்ணா நீ பி பிளாக்ல தானே இருக்கணும். என்னண்ணா இது? தேவைப்படும் வச்சுக்க. பிரபா ஆதிருக்கு ரூம்க்குள்ள எவனோ ஒருத்தன் போறான்டா. ஆதி முட்டாள்டா நீ. பெரிய தப்பு பண்ணிட்ட. அவன் முகத்தையாவது பாத்தியா? சரியா பார்க்கலப்பா, ஒரே புகையா இருந்தது. நீ இது வரைக்கும் எதுக்குமே எனக்கு உதவுனதில்ல. அட்லீஸ்ட் இதுலயாவது யூஸ்ஃபுல்லா இருக்கியான்னு பார்ப்போம். அங்க ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் உன்னை போடதான் வந்திருக்கான். சத்தம் போடாம உன்னை ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவான். வேணாப்பா, நான் புள்ளப்பா. சாவறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாவாதி. நீ என் புள்ளையே இல்ல. என்னப்பா சொல்ற? என் புள்ள ஒன்ன மாதிரி முட்டாளா இருக்க மாட்டான். என்ன விட்டுருப்பா. அவன் ரொம்ப புத்திசாலி. நீங்க எந்த ஃப்ளோர் சார்? 3rd floor. அண்ணா என்னை விட்டுருண்ணே. ஆனால் பிரபா நம்ம ரீச் ஆகலண்ணே. அவன் லிஃப்ட்டில் இருக்கான். செகண்ட் ஃப்ளோர் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுன்ற எதுனா சிக்கன் வச்சுனா எப்படி எஸ் ஆகுது? இங்கே பார், இவன் அங்கே தான் இருப்பான். இவன் கழுத்தில் கத்தியை வச்சு எஸ் ஆகிடு. போலீஸ்காரன் தானே. பப்ளிக்ல ஒருத்தர் சாவ போறான்னா முன்னாடி வந்து நிப்பான்ல. கண்டிப்பா அப்ப நான் அவனை பார்ப்பேன். உன்னோட கவர் ப்ளோ ஆச்சுதுன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். எவனாவது கிட்ட வந்தீங்க போட்டுருவேன். அவன் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கான். நாம யாருன்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நாம முடிக்கணும். 10-15 வருஷமா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்ததே இல்லையா மைக்கேல்? எதை வச்சு இவன் மட்டும் வந்தா? போன 5-6 மாசத்துல மட்டும் 40 போலீஸ்காரங்க அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. 30 பேருக்கு மேல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. உனக்கு இந்த மேட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வெளியே வரும்போது கூட டிசி ஒருத்தனை ஜெயிலில் பார்த்தேன். கண்டிப்பா இதெல்லாம் பண்ணது இன்டர்னல் அஃபேர்ஸ் டீமாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல செத்தவனோட ஃபோன் போலீஸ் கிட்ட தானே இருக்கு. பெருமாள், சின்ன பசங்க பொறுப்பு இல்லாம அவசரப்படுவாங்கன்னு உன்னை வேலைக்கு வச்சேன். இப்ப நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து என்ன அர்த்தம்? உனக்கு 58 வயசாகுது. இனிமே உன்னை இங்க வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கே உன்னோட பிஎஃப் எல்லாமே செட்டில்மெண்ட் ரெடியா இருக்கும். பேசாம வாரண்ட் ரைட்டர் வாங்கிட்டு கிளம்பிடு. உனக்கு எதுக்குன்னு தேவை? வேண்டாத வேலை. பெரிய மனுஷன் சுறுசுறு. நீ அவசரப்பட்டதுனால பாரு, இருந்த வேலையும் போச்சு. இனி என்ன பண்ணுவ? உன்னை திருத்தவே முடியாது. ச்சே. ஏனே அவசரப்பட்ட?
ஆனால் இன்னைக்கு நீ அவனை சுடலன்னா நான் அவனை சுட்டிருப்பேன். எல்லாம் அங்கேயே எனக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண? இல்லை பிரபா, உனக்காக இது பண்ணல. ஒரு பிள்ளைக்கு எப்பவுமே அப்பந்தானே ஹீரோ. ஆனால் என் பிள்ளைக்கு நான் லஞ்சம் வாங்கிட்டு சரக்கடிச்சிட்டு சுற்றுற டாபர். என் பையனுக்கு 15 வயசு இருக்கும். நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது உண்மை இல்லைன்னு யாருக்குமே தெரியாது, கமிஷனருக்கு மட்டும்தான் தெரியும். என் பையனை சொல்லி தப்பு இல்லை, அவன் ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தெரிய வைக்கணும், நான் குடிச்சிட்டு சுத்துற டாபர் இல்லை, ஒரு கத்துன்னு. எனக்காக தான் இதை பண்ண பிரபா. என்ன பண்றது, இதை நான் தான் பண்ணேன்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு வேணா அவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பெருசா பண்ணணும் பிரபா. என்னை பத்தி என் பையன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணணும். பிரபா, இது இந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போனோட ஃபோன். சர்ச் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வாய்ஸ் நோட் தவிர. ப்ளே பண்ணு. ஏய் போலீஸ்காரம், எப்படியாவது இன்னைக்கு பார்த்துடலான்னு நினைச்சேன். ஆனா பொட்டை மாதிரி கூட்டத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தல்ல, எவன் வேணாலும் உனக்கு வில்லனா வந்திருக்கலாம். ஆனா உன் கெட்ட நேரம் நான் உனக்கு வில்லனா வந்திருக்கேன். நீ சாதாரணமா மட்டும் செத்துருவேன் நினைச்சிடாத, உன் கூட இருக்கிற எல்லாரையும் போடுவேன். உனக்கு குடும்பம் ஒன்று இருக்கோம்லடா, ஒருத்தரையும் விட மாட்டேன். எல்லா சாவியும் பார்த்துட்டு தான் நீ சாவ. நான் முன்னாடி வந்து நிற்கும் போது உன் கூட நிற்க ஒருத்தனை உயிரோட இருக்க மாட்டான். டேய் பிரபா, இன்னைக்கு பாத்தியா அவ சீக்கிரம் கிளம்பிட்டா, நான் லேட்டு. பிரபா, கார்த்தி, என்னம்மா? அப்பாவை காணும்பா. வீடு பூரா தேடிட்டேன், எங்க போனாருன்னு தெரியல. மாடியில பாத்தியா? பாத்துட்டேன்பா, அவர் காணும். எங்க போனாரோ தெரியல. சரி, நாங்க போய் பாக்குறோம். டேய் கார்த்தி, நீ வர வேண்டாம், இங்கே இரு. சரிடா. நீ உட்காருமா, அப்பா வந்துருவாரு. வா. வா. இங்க என்னப்பா பண்ற? தெரியல பிரபா, ஏதோ ஞாபகத்திலிருந்து வந்துட்டேன். திரும்பி போறதுக்கு வழி தெரியல. சார் வண்டியில் இருப்பா. எப்படி அங்க போனேன்னு நான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். நீ வா. அம்மா, அப்பாக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் நடக்கும் தான். ப்ளீஸ்மா, கண்ணை தொடச்சு. மா, நீ உள்ள கூட்டிட்டு போமா. எனக்கு வாங்க. நான் உனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்ல. லட்சுமி வேணும்னு நான் எதுவும் பண்ணல. ஐயோ,